Hallelujah. Before going to the word of God, கடந்த நாள்ல கூட I heard one testimony. இதை நம் ஜூம்ல இருக்கிற பிரதர் சுந்தரி ரவிச்சந்திரன் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அதை சொல்லிட்டு நான் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த வேர்ட். ஏமேன். அவருக்கு முதல்ல வந்து ஹார்ட் இஷ்யூ இருந்தது. ஏமேன். அவர் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஒரு 40 to 50% இருந்தது. கர்த்தர் அற்புதமாக இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். ஆமென். வேலை இழந்து போனார். God gave him the best job கொடுத்து குடும்பத்தை கவனிக்கவும், வண்டர்ஃபுல் ஃபேமிலி, ஒரு அழகான குடும்பம். அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. God change அவருடைய எல்லா துயரத்தையும் துக்கத்தையும் மாற்றி அழகான ஒரு அருமையான வேலை கொடுத்தார். அந்த ஹார்ட் கண்டிஷனை மாற்றினார். ஆமென். ஹalleluya. ஸோ இன்னைக்கும் அந்த அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். இப்போ புதிய அற்புதம் என்னன்னா, அவருடைய கண்கள்ல கொஞ்சம் பிரச்சனை வந்தது, இன்ஃபெக்ஷன் வந்தது, கேட்ராக் வந்தது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்தது. ஸோ தே ஹேட் இட் வாஸ் எ காம்ப்ளெக்ஸ்ட் திங். ஸோ டாக்டருங்க சொன்னாங்க அவருக்கு அந்த சர்ஜரி பண்ணணும், கேட்ராக்ட் பண்ணணும், இன்னும் சில காரியங்களை சொன்னாங்க. பட் என்ன ஒன்னா சில இட் வாஸ் ஃபியர்ஃபுல் திங்ஸ் அவர்கள் சொன்னாங்க. ஸோ வி வேர் பீன் ப்ரேயிங். நாம தொடர்ந்து சுந்தரி ரவிச்சந்திரனுடைய கண்களுக்காக இப்போது நாம ஜெபித்து கொண்டு இருந்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவருக்கு ரீசெண்டா 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து வெண்ட் அண்ட் சா தி டாக்டர் சொன்னாங்க, இப்போ there is no need for any surgery, he is getting healed. அவர் சுகமாய் கொண்டு இருக்கிறாரு. தொடர்ந்து அந்த மெடிகேஷன் கொடுக்கலாம், ஒரு ஃபியூ டேஸ் ஃபார் சில மாதங்களோ என்னமோ சொல்லி இருக்கிறாங்க. லெட்டஸ் பார்க்கலாம். அதுக்குள்ள அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறைஞ்சு போச்சுன்னா there is no need for a surgery ன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ this family were so happy. அன்னைக்கு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, கர்த்தர் இதுங்களுக்கு செஞ்சாருன்னு அவங்க சொன்னாங்க. ஹalleluya. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாம் ஜெபித்து இருக்கிறீங்க. ஜெபித்த உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவருக்கு 100% எனக்கு தெரியும், அவர் ஹார்ட்டை குணமாக்கினவர். அவருக்கு வேலை இல்லைன்னு கஷ்டப்படும் போது ஒரு வேலை கொடுத்த கர்த்தர் இப்போது கூட இந்த கண்களுடைய பிரச்சனையை பூரணமாய் அவர் குணமாக்கி அவர் தெளிந்த 20/20 ஐசைட்டை கொடுத்து சர்ஜரி இல்லாம கர்த்தர் நடத்துவாருங்கிற நாங்க நம்பிக்கையோட நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ இது ஏன் சொல்றேன்னா, யூ கேன் பிலீவ், prayer can do wonders. ஜெபம் அற்புதங்களை செய்யும், ஜெபம் அதிசயங்களை காண செய்யும். you are not very far from that. அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, அதிசயங்களை பார்க்க நீங்க வெகு தூரத்துல இல்ல. you are called to receive miracle. அதுதான் இயேசு நமக்கு இலவசமாய் கொடுக்கிறவரா இருக்கிறார். இப்பொழுது கூட let us turn to the word of God. I want you to turn to உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல Song of Solomon. Hallelujah. அந்த புத்தகத்தை நீங்க திருப்பி கொள்வீங்கன்னா, ஆமென், பிரசங்கிக்கு அடுத்து அது இருக்கும். ப்ராவர்ப்ஸ், பிரசங்கி, அதுக்கு அடுத்து இந்த உன்னத பாட்டு இருக்கும். ஸோ ஐ வாண்ட் யூ டு டர்ன் டு த செகண்ட் சாப்டர். 2ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ஆமென். ஹalleluya. உங்கள்கிட்ட if you have the Bible, I just ask you, ஆமென், நீங்க தயவு செய்து அதை திருப்பி கொள்ளுங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிக்கும்போது ஒரு 2 வசனத்தை 3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அங்கே அவர் என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா, இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்ந்து ஒழிந்தது, பூமியின் புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டு புறாவின் சத்தம் நம்முடைய தேசத்தில் கேட்கப்படுகிறதுன்னு தொடர்ந்து நம்ம படிக்கலாம். அது கீழே படிச்சீங்கன்னா நிறைய காரியம். ஒரே ஒரு காரியத்தை ஐ வாண்ட் டு ஷேர் டு நைட். அது என்னன்னா, இங்க என்ன பண்றாருங்க கர்த்தர், இங்க அவருக்கு நேசர் என்று பெயர் வச்சிருக்கிறாங்க. அவர் அந்த சூனேமியாளுக்கு அவர் சொல்றார், ஆர் டுடே இஸ் காலிங் யூ அண்ட் மீ. உங்களை என்னையும் பார்த்து நேசர் சொல்றார், அன்பு ரட்சகர் உங்களை என்னை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, உங்களோடு அவர் பேசுறார், என்னோடு என் நேசர் என்னோட பேசினார். ஆமென். ஹalleluya. இதை நீங்க இப்ப கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, ஆமென், not somebody, the Lord himself
through his scripture, அவருடைய வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருங்க? என் நேசர் என்னோடு பேசினார். Amen. God is speaking to you, my beloved. To somebody you needed a word of God. இன்னைக்கு இரவுல எனக்கு ஆண்டவர் பேசணும். You may be struggling with some issues of life. You needed a word, and that word is this. இன்னைக்கு என்னன்னா, இங்க அவர் சொல்றார், என் நேசர் என்னோட பேசி, அவர் சொல்றார், எப்படி உங்களை வர்ணிக்கிறார்? என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. எங்கிருந்து எழுதுவாங்க? இன் வாட் எவர் சிச்சுவேஷன் யூ ஆர். எந்த இடத்துல நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க, எந்த இடத்துல துக்கித்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க எதை இழந்து போயிருக்கிறீங்க, வாட் யூ ஹவ் லாஸ்ட், உங்க ஹோப், உங்க நம்பிக்கை எங்க உடைந்து போயிருக்கிறது, வாட் miracle you need, இந்த இடத்துல உங்களுக்கு அற்புதம் எது கிடைக்காம நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், I don't want you to sit. அந்த இடத்துல நீ இருக்காதீங்க, எழுந்து வாங்க, please arise. அவர் என்ன சொல்றாருங்க? ஹalleluya, ரூபவதியே எழுந்து வா, எழுந்து வா. இன்னும் எவ்வளவு நாள் நீ துக்கத்தோட இருக்க போகிற? இன்னும் எவ்வளவு நாள் நீ வேதனையோட இருக்க போகிற? I want you to get up from that seat of sorrowfulness. அந்த துக்கம், அந்த கிளேசம், அந்த மனம் அடிவுல இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றார், இட்ஸ் enough. நீ எழுந்து வா, நீ எழுந்து வா. சாமுவேல் தீர்க்கதரிசி துக்கத்தோட இருப்பான். சவுல் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்த போது அப்ப ஆண்டவர் தேவன் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுவார், சாமுவேலே, என்னை எத்தனை நாட்கள் நீ துக்கித்து கொண்டு இருப்பாய், நீ எவ்வளவு நாள் நீ விசனமா இருப்ப, துக்கித்து கொண்டு இருப்ப, எழுந்துரு. I'm going to do something. ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். அந்த துக்கத்துல இருக்கிற உன்னை கொண்டுதான் நான் செய்ய போகிறேன். இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பை நான் கொடுக்க போகிறேன். ஒரு புதிய ராஜாவை நான் ஏற்படுத்த போகிறேன். நீதான் போய் அவனை அபிஷேகம் பண்ணணும். போதும், எழுந்துரு. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதுதான் சொல்றாரு. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் என்ன பண்றாராம்? நீங்க ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் போது அவர் சொல்லுவார், ஹalleluya, அவர் என்ன பண்ண போறாருங்க? இருதயம் ஐசையா 61ல நீங்க படிச்சீங்கன்னா 1ஆம் வசனத்துல, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர் சுவிசேஷ அறிவிக்க கர்த்தரின் அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டடுவில்குதலை கூறவும் ஆண்டவர் என்ன அனுப்பி இருக்கிறாருன்னு இயேசு சொல்லுவார். இட்ஸ் the words of Jesus. இன்னைக்கு இரவுல என்ன நடக்குதுங்க எனக்கு தெரியாது, பட் I don't know what God is doing, but one thing, ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருங்க? ஹalleluya. என்ன எதுக்குங்க? இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிறீங்களா? if you are broken in your heart, if you are hurt in your heart, ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை he is going to bind that heart. காயம் கட்ட போகிறார், உங்க இருதயத்தின் காயங்களை கட்ட போகிறார். சிறைப்பட்டு இருக்கிறீங்களா? if you are in some kind of ஏதோ ஒரு காரியத்துல நீங்க சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா? God is going to deliver. அவர் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். கட்டுண்டவர்களுக்கு he is going to அவிழ்க்குதலை கூற போகிறார். Amen. Hallelujah. He is going to bind up the broken heart. He is going to proclaim freedom if you are captive in something. If you are in the darkness, if you are in a prisoner, and God is going to release you. அப்படியாப்பட்ட ஒரு காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அவர் சொல்ற, எழுந்து வா, I'm going to release you. நான் என்ன பண்றேன்? உன்னுடைய காயங்களை கட்டுறேன். Come on, arise, எழும்பு. I don't want you to be there. அவர் சொல்லுவாரு 11ஆம் வசனத்துல, இதோ மாரி காலம் சென்றது, மழையும் ஒழிந்தது. அவர் என்ன சொல்றது? rainy season has gone, the rain has stopped. வெளியே போக முடியாம மழை வந்ததுன்னா யாருக்கு என்ன இல்லைங்க? we don't want to go out, we don't want to step out, we want to be in the இருக்கிற இடத்திலேயே நம்ம இருக்க விரும்புவோம். மழை அதிகமா வந்தா நம்ம you don't நீங்க except you are going in carல, இன்னைக்கு கார்ல போன அதிகமா மழை இருந்துச்சுன்னா we don't even want to travel in a carல கூட. Amen. if you are going in a two-wheeler, you want to just எங்க ஒரு இடத்துல போட்டு you want to just take a shelter எடுத்துக்க தான் விருப்பப்படுவோம். Amen. Hallelujah. அப்படியாப்பட்ட ஒரு சீக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், இதோ மாரி காலம் சென்றது. Hallelujah. Hallelujah. The winter is past, the rain is over and gone.
The winter has gone. The rain is என்னங்க, hallelujah, rain is over and gone. முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் இந்த பனி காலத்துல ஐயோ வெயில் வந்தா போதும்னு காத்து இருந்தீங்க. அது போலதான் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். என்ன பண்ண போகிறாருங்க? அகைன் ஒழிந்தது, பூமியில புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் ஹல்லேலூயா நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. அவர் சொல்லுவாரு, the flowers appear on the earth, the time of singing has come, and the voice of the turtle dove is heard in our land. The fig tree puts forth her green figs, and the vines with the tender grapes give a good smell. Rise up, my love, my fair one, and come away. பாண்டவர் உங்களை கூப்பிடுறாருங்க. He is calling you towards himself. எழுந்து வா. இன்னும் எத்தனை நாட்கள் அப்படியே இருக்க போற, துக்கத்துல போகிற, வேதனையில இருக்க போகிற, கட்டுண்டவனை போல இருக்க போகிற. Your God is already மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். He is not a dead God. அவர் மரித்தோர்ந்து எழுந்த தேவன். Amen. எதுக்கு எழுந்தாருங்க? நீங்க இனி அந்த கட்டுல இருக்க கூடாது, வேதனையில இருக்க. He has risen. உயிரோடு எழும்பி இருக்கிறார். He has already உங்க வியாதிகளை தன் சரீரத்துல சுமந்து கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கங்களை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். The Bible says, மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்று நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டிருக்கிறாரா. ஹல்லேலூயா. அவருடைய நம்முடைய அக்கிரமங்களுக்காக காயப்பட்டு நம்முடைய மீறுதலுக்காய் நொறுக்கப்பட்டு இருக்கிறாரா. ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினம் அவர் மேல விழுந்தது. அவருடைய தழும்புகளால் அவங்க சுகமானோம் என்று ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. Your miracle has already been decided and designed by God. கர்த்தர் சொல்றார், எழுந்து வா, எழுந்து வா. How long you are going to cry? எத்தனை காலம் நீ அழ போகிற? எழும்பு, எழுந்து எழும்பி பிரகாசியாக. Lord has come. உன்னுடைய வெளிச்சம் வந்திருக்கிறது. Your Lord has risen. உன் கர்த்தர் எழும்பி இருக்கிறார். உன் கர்த்தர் எழும்பி இருக்கிறார். Your Jesus is not a dead God. அவர் மரித்தது உண்மைதான், அடக்கம் பண்ணப்பட்டது உண்மைதான். அவர் 3ஆம் நாளிலே ஜெய கம்பீரத்தோடு உயிரோடு எழுந்திருக்கிறார். Right now he is seated at the right hand of God the Father. அவர் சீக்கிரத்துல வரப்போகிறார். அவர்கள் கிரியை தக்க பலனை அவர் கொண்டு வரப்போகிறார். Amen. Hallelujah. Rejoice. துக்கத்துல இருக்கிறீங்களா? மகிழ்ந்து கொண்டு. God says, arise, வா, எழுந்து வா. எங்க எழுந்து வரணுங்க? சொல்றாரு மத்தேயு 11 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். Come to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்க துக்கத்தை மாற்றுவேன். உங்க சந்தோஷத்தை, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன். நீங்க இழந்து போனதை பன்மடங்காக நான் வர்த்திக்க பண்ணி கொடுப்பேன். உங்க காயங்களை ஆற்றுவேன். உங்க வியாதிகளை குணம். only thing is, எழுந்து வா. எங்க வரணும்? Come to Jesus. Don't stay away from Jesus. பலர் பல விதமா சொல்லலாம். பட் கம், ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்களா? ஜீசஸ் கூப்பிடுவீங்களா? will you take a step forward? will you call upon the name of the Lord Jesus? whatever man has planned against you, மனுஷன் உங்களுக்கு விரோதமா என்ன திட்டங்கள் போட்டிருந்தாலும், என்ன காரியம் பண்ணியிருந்தாலும், நீங்க இயேசு கிட்ட வருவீங்கன்னா எவ்ரிதிங் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதமும் ஒன்று கூட வாய்க்காமல கர்த்தர் பண்ண போகிறார். Nothing is going to happen in your life. You are going to see good things. நன்மையானதை நீங்க பார்க்க போகிறீங்க. நன்மையான ஈவுகளை பார்க்க போகிறீங்க. Because God loves you. God loves you. அதான் அவர் சொல்றார். எப்படி உங்களை நேசிக்கிறேன் எப்படி சொல்றவங்க? It says, என் பிரியமே, என் ரூபவதி என்று ஆண்டவர் அழைக்கிறார். My beloved, my beloved, my love, my fair one, come away. Don't put yourself in that junkyard. That is not a place to stay. Rise, come to me. என்கிட்ட எழுந்து வா. நான் உனக்காக காத்து இருக்கிறேன். மகனே, என் மகளே, நீ வா.
வருவீங்களா? will you call upon the blessed name of Jesus? இயேசுவேன்னு கூப்பிடுவீங்களா? அவருடைய நாமத்தை சொல்லி எத்தனை பேர் கூப்பிட்டாலும் அத்தனை பேருக்கும் விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. Everyone who calls upon his name, they are surely to be saved. அவரை கூப்பிடுவீங்களா? God has given that blessed name. அந்த அற்புத நாமத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் உச்சரிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இட்ஸ் நாட் ஏதோ ஒரு மேஜிக் நாமம் கிடையாது. இட்ஸ் பவர்ஃபுல் நேம். இட்ஸ் a glorious name. It's a wonderful name. தயவு செய்து, if you are heart broken, பிசினஸ் லாஸ் ஆயிருச்சா, எதையோ ஒரு காரியத்தை இழந்து போயிருக்கிறீங்களா, ஆபீஸ்ல பிரஷரா, வேலை போயிருமோன்னு பயமா, just call upon the name of Jesus. வேலை கிடைக்கலையா, please call upon the name of Jesus. Hallelujah. துக்கத்தோட இருக்கிறீங்களா, இயேசுவேன்னு சொல்லுங்க, வேற ஒண்ணுமே சொல்லாதீங்க. just call upon the name of Jesus. இயேசுவே நீங்க சொல்லும் போது அவருக்கு தெரியும் in what kind of situation you are calling upon the name. அவருடைய நாமத்தை நீங்க சொல்லி கூப்பிடுறது அவருக்கு நல்லா தெரியும். Hallelujah. So just அவர் சொல்லி கூப்பிடுங்க. call upon the blessed name. அவர் கை விரிக்கப்பட்டதா இருக்கிறது. ஆல்வேஸ் அவர் கை உங்களுக்கு நேரா விரிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் சொன்னார், என்னிடத்துல வந்தவர்களை நான் புறமே தள்ள மாட்டேன். I will never cast out anyone who comes to me. Today, tonight, Jesus is awaiting eagerly for you to reach out to him. நீங்க வந்தீங்கன்னா, if you are going to call upon the name, whoever you may be, hallelujah. நீங்க யாரா இருந்தாலும் சரி, nobody is watching over you. உங்களை கவனிக்கிறவர் இயேசு மாத்திரம்தான். You are not in a public place. You are at your home. உங்க வீட்டுல இருக்கிறீங்க. Thank you, Lord. I believe God is healing some people in the இரவுல. God is touching. அவருடைய கரங்களை தொடுகிறதை நீங்க உணர்றீங்க. Something is happening. உடம்புல ஏதோ ஒன்று நடக்கிறது. It means God has touched you. God is healing you. நீங்க யாரோ ஒருத்தர் அழுது கொண்டு இருக்கிறீங்க. And that is the touch of God. God is doing something in your life. God has not forgotten you. உங்களை என் பிரியமே, என் ரூபவதியேன்னு அழைச்சு உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். Without any understanding, I'm preaching this sermon. I believe, I know that God loves you. I feel the love of God in my இடத்துல. I feel so overwhelmed with the love of Jesus. So he's there. ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவில் இயேசு இருக்கிறார். Please receive your miracle. பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. In Jesus' name, amen, amen, amen. Hallelujah.